மண்ணில் இருந்து எடுத்து படைக்கிறாரு. ஸோ உலகத்துக்குரியது வந்து மாம்சம். மாம்சம் வந்து எப்பவுமே உலகத்துக்குரியது. நம்ம ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது ஆவிக்குரியது, ஏன்னா அது காட் கிட்ட இருந்து வந்துச்சு. அதே மாதிரி நம்ம மாம்சம் வந்து எப்பவுமே உலகத்துக்குரியது தான், ஏன்னா அது உலகத்துல இருந்து வந்துச்சு. அதனாலதான் அந்த செத்து போகும்போது அவர் சொல்றாரு, மாம்சம் எங்க இருந்து வந்துச்சோ மண்ணுக்கு வந்து நீ, ஸோ நீ மண்ணுக்கு திரும்புவன்னு சொல்றாரு. ஸ்பிரிட் வந்து காட் கிட்ட இருந்து வந்துச்சு. அதனால சொல்றாரு, நீ வந்து ஒரு மனுஷன் செத்து போகும்போது நீ காட் கிட்ட வருவ அப்படின்னு சொல்லி. ஸோ ஃப்ளெஷ்ஷை பார்த்தீங்கன்னா அதுக்கு உலகத்துக்குரிய மாதிரி தான் அதோட எல்லாமே இருக்கும், அது மாற்றவே முடியாது. அதோட சிந்தை, அதோட குணம் எல்லாமே வந்து உலகத்துக்குரியதா இருக்கும், ஏன்னா அது வந்து உலகத்தோட லால இயங்குது. ஸ்பிரிட் வந்து எப்பவுமே காடோட சிந்தையில இருக்கும், அதோட முடிவுகள் எப்பவுமே தேவனோடது மாதிரி இருக்கும், அது பிஹேவ் பண்ற விதம் வந்து தேவனோடதா இருக்கும், அதோட புரிந்து கொள்ளுதல் தேவனை பத்தி இருக்கும், அதோட சிந்தை தேவனை பத்தி இருக்கும், ஆசை தேவனை பத்தி இருக்கும், அதோட குணம் தேவனை மாதிரியே இருக்கும். இதுவே மாம்சம் பார்த்தீங்கன்னா அதோட சிந்தை உலகத்துக்குரிய ஆசைகள் சம்பந்தமா இருக்கும், அதோட தாட்ஸ் வந்து உலகத்தோட சைட்ல இருக்கும், அதோட கேரக்டர் உலகத்துல எப்படி ஒரு லா இயங்குதோ அது சம்பந்தமா இருக்கும். அவனோட ஆசை, அவனோட சிந்தனை, அதோட குணம் வந்து உலகத்துக்குரியதா இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆவிக்குரிய நம்ம ஸ்பிரிட் மேனோட சிந்தனை, ஆசை, கேரக்டர், இந்த மூணுமே ஆவிக்குரியதா இருக்கும், காட மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ளஷுக்கு வரும். ஸோ உலகத்தோட ஆசை என்னெல்லாம் இருக்கு, உங்க ஃப்ளஷோட டிசையர்ஸ் என்னெல்லாம் இருக்கு உலகத்துல. ஸோ ஃப்ளஷ் எப்பவுமே உலகத்துக்குரிய மாதிரி தான் நடக்கும். அது வந்து காடோடது மாதிரி நடக்கவே முடியாது. அது எப்படி உலகம் ஒரு லால இயங்குதோ நம்ம மாம்சம் எப்பவுமே அந்த லால தான் இயங்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் இன்னும் ஒர்க் ஆகுது. எதனால மலையில போனா காய்ச்சல் வருதுன்னு சொல்றாங்க, அது போய் கிடையாது, வரதான் செய்யுது. எதனால? ஏன்னா அப்படி பிலீவ் பண்றாங்க, ஒரு லா இயங்குது. ஓகேவா? உலகத்துல வந்து இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயங்கள், இந்த உலகத்தோட லால அது எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்கு. ஓகே, ஸோ உலகத்துக்குள்ள ஒரு மனுஷனுக்கு ஆசைன்னா இருந்தா எதெல்லாம் அவனுக்கு வந்து ஆசையா இருக்கும்? டிசையர்ஸ். ஒரு மாம்சத்தோட ஆசையை கேட்கிறேன். ஸோ எதெல்லாம் ஆசைன்னு வரும்போது எதை நம்மளை சந்தோஷப்படுத்துதோ அது நம்மளோட ஆசையா இருக்கும். எனக்கு வந்து ஐஸ்கிரீம் என்னை ரொம்ப என்ஜாய் பண்ண வைக்குது, ஹாப்பி ஆகுது அப்படின்னா அதோட டேஸ்ட்டு. எனக்கு வந்து என்னோட ஆசை வந்து ஐஸ்கிரீம் மேலே இருக்கு. அந்த மாதிரி ஒரு உலகத்துல இருக்க மனுஷனுக்கு என்னெல்லாம் ஆசைகளா இருக்கு? ஓகே, இதெல்லாம் சிந்தனையில இருக்கு. அவனோட ஆசை என்னவா இருக்கு? அவனோட பாடியோட பிளஷரை கேட்கிறேன். தூக்கம், இதெல்லாம் பாடியோட பிளஷர், பாடியோட சந்தோஷம். வேற என்னன்னா உங்க பாடி உடனே நீங்க யோசித்து பாருங்க, எது உங்களை சந்தோஷமா இருக்குது? கொஞ்சம் ஒர்க் பண்ணி வெளியே வந்தனால பாசிட்டிவா வர மாட்டேங்குது. பாடியோட நம்ம சிந்தனையில ஒர்க் பண்ணோம். ஆசையை யோசித்து பாருங்க, எதுக்கெல்லாம் நீங்க ஆசைப்படுறீங்க? எதெல்லாம் உங்களோட கம்ஃபர்டபுளான இதா இருக்கு? எதுக்கு உங்க மாம்சம் வந்து ஹாப்பியா இருக்கு? மொபைல். எல்லாரும் பார்த்துட்டீங்க, முக்கியமான விஷயம். கேம்ஸ், சாப்பாடு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் விஷயம் இருக்கு உலகத்தோட ஆசை. இப்போ உலகத்தோட சிந்தனைக்கு வரலாம். எதெல்லாம் ஒரு நார்மல் ஃப்ளஷோட சிந்தனையா இருக்கும்? பணம், படிப்பு, பதவி. ஆமா. ஸோ உலகத்துல எப்படி இருக்கும்னா நிறைய காசு வேணும். ஏன்? காசு இருந்தாதான் நல்லா வாழ முடியும்ன்ற தாட் இருக்கும். அதெல்லாம் விட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா காசு இருந்தாதான் எல்லாம் நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு தாட் இருக்கும். அப்புறமா பொறாமை இருக்கும் உலகத்தோட சிந்தனையில. ஒரு ஆள் ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மனசு என்னவா இருக்கும்னா அவங்க மேல பொறாமை வரும். ஆட்டோமேட்டிக்கா பொறாமை வர்றதுனால அவங்கள நம்ம பத்தி நல்லா பேச மாட்டோம், அவங்கள வந்து எப்படி இது பண்ணலான்னு தான் நம்ம யோசிப்போம். உலகத்துல வந்து நீங்க ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரைடு ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நிறைய உலகத்தோட சிந்தனைகள் இருக்கு. எதெல்லாம் உலக தாட்டா இருக்கு? எனக்கு இன்னும் நிறைய சொல்லுங்க. பொறாமை, ப்ரைட், கோவப்படுறது, கம்பேர் பண்றது, ஜெலஸ்.
அது வந்து பாடிக்கு ப்ரெஷரில் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிந்தனையோட ஒரு மனுஷனோட தாட்டுக்குள்ள. ஸோ ஆசையும் சிந்தனையும் ஒரு மனுஷனோட ஆசையும் சிந்தனையும் எப்படி இருக்கும், அதுல தான் அவனோட குணம் வந்து வெளியே வருது. நீங்க இந்த வசனம் வாசித்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ ஒருத்தனுக்கு வந்து ஜெல்லஸ் வருதோ, அவங்க எதனால ஜெல்லஸ் வரோம்னா, நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு கிடைக்கல, ரிசானாக்கு கிடைச்சிருச்சுன்னா எனக்கு பொறாம வரும். அதனால என்னோட குணத்துல அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். எப்படின்னா அவகிட்ட பேசும்போது தள்ளி நில்லுன்னு சொல்லுவேன், ஆட்டோமேட்டிக்கா கோவப்படுவேன். நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இன்னொரு ஆளுக்கு அது கிடைக்குதுன்னா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கீங்க? அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இப்போ நானும் ஒரு ஜனாவும் இருக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. நான் ரொம்ப யோசிக்கிறேன், இந்த ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிடணும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சாப்பிடணும், அப்படி அதை எடுக்கும் போது அது அழகாக வரும், அது சாப்பிடும் போது டேஸ்ட் அப்படி இருக்கும், அவ்வளோ கூலாக இருக்கும், நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அர்ஜானாவுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க, எனக்கு கிடைக்கல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என் மனசில் வந்து ஒரு பொறாமை வரும். எனக்கு உடனே என்னோட பொறாமைனால, நான் என்னோட ஆசைனால, என்னோட தாட்னால, என்னோட கேரக்டரில் அப்படி அது எப்படி வெளியே வரோம்னா, அவகிட்ட போகும்போது தள்ளி நில்லு, நீ மட்டும் தான் நான் சாப்பிட்றேன், தட்டி விடுவேன் ஐஸ்கிரீமு. அதை நான் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, என் கேரக்டரில் கோபம் வழியாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் வருத்தப்படுவேன், நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு வைங்களேன், நான் அழுவேன். ஸோ கோவம்னால, வருத்தம்னால, இப்படி ஒரு கேரக்டர்னால வெளிப்படும். நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் இப்படி ஒர்க் ஆயிருக்கு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் இந்த வசனம் வாசிங்க. Galatians 5. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவை. அதுல போட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஜெலஸ், கொலை, விச்கிராஃப்ட், இது எல்லாமே எதில் வரோம்னா, நம்மளோட ஆசையினாலையும் தாட்னாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிற கேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லுது. இது எல்லாமே எதோட சொல்லுதுன்னா, நம்ம கேரக்டர், நம்ம ஃப்ளஷோட கேரக்டரை சொல்லுது. ஸோ இப்போ நம்ம ஸ்பிரிட்டுக்கு வரலாம். ஸோ ஃப்ளஷில் வந்து நம்மளோட ஆசைனால, நம்மளோட சிந்தனையினால கேரக்டர் வேற மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது. கோவத்தில், வருத்தத்தில், ஒரு ஆள்கிட்ட நம்ம பிஹேவ் பண்ணுற விதத்தில், நம்ம அவங்கள ஹேட் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து ஃப்ளஷோட சிந்தனையிலிருந்தும் ஆசையிலிருந்தும் வந்தது. இப்போ நம்ம ஸ்பிரிட்டை பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் வந்து காட் கிட்ட இருந்து வந்தது. ஸோ அது காட் கூட ஒரு லைஃப்பாக வாழ்ந்துருக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே வருது. ஸோ ஸ்பிரிட் தான் ஒரு முக்கியமான விஷயம். இதில் நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணுறோம், ஃப்ளஷ்ஷா இல்லை ஸ்பிரிட்டான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஸ்பிரிட் மேன் காட் கிட்ட இருந்து வரோம். ஸோ காட் கிட்ட பல வருஷம் வாழ்ந்தது தான் நம்ம ஸ்பிரிட் மேன். இப்போ நானும் ஏஞ்சலும் கொஞ்ச நாள் ரொம்ப பழகிறோன்னா, என்ன நான் பேசுறது வந்து அவ்வளோ மாதிரியே இருக்கும், நான் அவளை ரொம்ப புரிஞ்சு நடந்துப்பேன். ஸோ யாராவது அவள்கிட்ட ஒரு விதமாக பேசுகிறாங்கன்னா, எனக்கு தெரியும் அவளுக்கு அது கோபம் வருமா, அவளை அது வருத்தப்படுத்துமான்னு தெரியும். நான் அவ்வளோ மாதிரியே யோசிப்பேன். அவள் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் வாங்க போகிறேன்னா, எனக்கு தெரியும் ஏஞ்சலுக்கு எது பிடிக்கும், எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எனக்கு ஏஞ்சலை நல்லா தெரியும், எனக்கு ஏஞ்சல் எப்படி யோசிப்பான்னு தெரியும், அவளோட ஆசை எதை பற்றினதாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அவள் என்ன சிந்தனைன்னு எனக்கு தெரியும், அவளோட ஆசைகள் எனக்கு தெரியும். நான் என்ன யோசிக்க மாட்டேன், அவளுக்கு பிடிச்ச விதமாக நான் நடந்துப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிரிட் மேனுக்கும் ஆசை, சிந்தனை,
அதுக்கப்புறமா கேரக்டர். ஸோ ஸ்பிரிட் மேனோட ஆசை எப்படி இருக்கும்னா, அது காட் கிட்ட இருந்து வந்தனால, காட் கூட அவ்வளோ வருஷம் வாழ்ந்தனால அதோட ஆசை எல்லாமே காடை பற்றினதாக இருக்கும், அவரோட அன்பை பற்றினதாக இருக்கும். என்னோட ஸ்பிரிட் மேனோட ஆசைகள் அதுக்கு எப்போவுமே இப்போ நான் வந்து எனக்கு ஏஞ்சலை ரொம்ப பிடிக்கும்னா என் ஆசை என்னவா இருக்கும்னா, ஏஞ்சல் கூட உட்காந்து பேசணும், அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவளை கூட்டிகிட்டு வெளியே போகணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சுற்றணும். இதெல்லாம் என்னோட ஆசையாக இருக்கும். என்னோட ஸ்பிரிட் மேன் வந்து காட் கிட்ட இருந்து வந்தனால அவனோட ஆசை என்னவா இருக்கும்னா, காட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவரோட லவ்ல ஃபில் ஆகிறது. எனக்கு எது ரொம்ப ஆசையாக இருக்கும், என் மேலே ஆஷிகா ரொம்ப பாசமாக இருக்கிறது என்னோட ஆசையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்பிரிட் மேனோட ஆசை. இப்போ அவனோட சிந்தனை எப்படி இருக்கும்னா, காடை மாதிரியே இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஆஷிகா இருக்கா, நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கோம். ஒரு சிச்சுவேஷனில் அவகிட்ட ஒரு ஆள் ஒரு விதமாக பேசுகிறாங்க, எனக்கு தெரியுது அது அவளை வருத்தப்படுத்தோன்னு. ஏன்னா நான் அவள் கூட பழகியிருக்கேன், எப்படி அவளோட இருதயம் ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். எது அவளை வருத்தப்படுத்தும், எது அவளை கோவப்படுத்தும், இது எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி ஆஷிகாவை தேடி ஒரு ஆள் வராங்க. ஆஷிகா கிட்ட இந்த விஷயத்தை இப்படி சொல்லிடுங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஆஷிகாவை நல்லா தெரிஞ்சனால அவளுக்கு பதிலாக நானே ஆன்சர் பண்ணிடுறேன். இந்த விஷயத்த நீங்க இப்படி பண்ண வேண்டாம், இப்படி பண்ணுங்க. ஏன்னா நான் ஆஷிகா கூட நல்லா பழகினனால எனக்கு தெரியும் இந்த இடத்துல எனக்கு பதிலாக அவள் இருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான்னு. அதே மாதிரி தான் நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போறேன்னா எனக்கு தெரியும் அவளுக்கு மனசுல என்ன இருக்கும், அவளுக்கு என்ன தேவை, அவளோட ஆசை என்னவா இருக்கும் எனக்கு தெரியும். நான் அவளுக்கு அதை வாங்கி கொடுப்பேன். ஸோ என்னோட சிந்தனை எப்படி இருக்கும்னா அவளை மாதிரியே இருக்கும். நான் யோசிக்கிறது எல்லாமே அவளை மாதிரியே இருக்கும். நான் ஒரு ஆள் கூட நம்ம ரொம்ப பழக அவங்கள மாதிரியே நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அவங்களோட ஆசை நம்மளோட ஆசையா மாறும். இப்போ ஒரு நல்ல படம் பார்க்குற ஆள் கூட நீங்க பழகுறீங்கன்னா அவங்க பேசுறது ஃபுல்லாக ஒரு படத்தை பற்றி இருக்கும். அதனால நம்மளோட ஆசை எல்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குமா, நம்மளுக்கும் பார்க்கணும்னு ஆசை வரும். நம்மளும் படத்தை பற்றி பேச ஆரம்பிப்போம். அவங்க கூட நம்ம சேர்ந்து அவங்களோட கேரக்டர் நம்ம கிட்ட ஸ்டிக் ஆகுறனால. அதே மாதிரி நம்ம ஸ்பிரிட் மேன் காட் கிட்ட இருந்து வந்தனால அவனோட சிந்தை, அவனோட ஆசை எல்லாமே காடை பற்றினதா இருக்கு. அவன் காடை பற்றினதா இருக்கிறனால அவனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஏன்னா அவன் நம்ம ஆவி வந்து பழகினது காட் கூட. அதனால காடோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம ஆவியோட கேரக்டர் இருக்கும். அது நீங்கள் அதுக்கு கீழே உள்ள வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஓகே, ஸோ சந்தோஷம், அப்புறம் லவ், பீஸ், பேஷன்ஸ், குட்னஸ், இது எல்லாமே காட் கிட்ட இருந்து வந்தது. நம்ம ஸ்பிரிட்டோட குணங்கள் இதுவாக இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்பிரிட் மேனோட குணங்கள் இதெல்லாம். மாம்சம் எப்போவுமே இப்படிதான் இருக்கும். மாம்சத்தை நீங்கள் நல்லாவே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது அப்படிதான், அந்த லா அப்படிதான். எப்படி ஒரு அமெரிக்கனால இந்தியாவுக்கு வந்தால் ஒரு கல்ச்சரில் அடாப்ட் ஆகுறதுக்கு டைம் ஆகுமோ, எப்படி ஒரு அமெரிக்கனாக தான் இருப்பான். அவனால் வந்து ஒரு கொரியன் ஸ்டைலில் கொரியனாக மாற முடியாது. ஏன்னா அது ஒரு அமெரிக்கன். புரியுதா? ஓகே, ஒரு அமெரிக்கன் இருக்கான், அவனால் கொரியனாக மாற முடியாது. ஏன்னா அவன் அமெரிக்கன். அவன் பார்க்குறது வந்து அமெரிக்கன் மாதிரி தான் இருப்பான். இந்தியனால அமெரிக்கன் மாதிரி முகத்துலலாம் மாற முடியாது. அதே மாதிரி தான் இவன் வந்து இப்படி தான் இருப்பான். இந்த லாவில் தான் அவன் இயங்குறான். நீங்கள் அந்த வேர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். 18 வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாக, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. ஓகே, ஸோ இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கேன்னா 18, பட் இஃப் யூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் யூ ஆர் நாட் அண்டர் த லா. நம்ம ஆவியினால நடத்தப்படுறோம்னா மாம்சத்துக்குரியவைகள் எதுவுமே நமக்குள்ள வர முடியாது. ஓகே, எதனால மாம்சம் வந்து எப்போவுமே இப்படி இருக்கும் நான் சொல்கிறேன்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து நல்லா ஆர்டிஸ்டாக இருக்காங்கன்னா அவங்க பிள்ளைங்க நல்லா வரைவாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. எப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து நல்லா சிங்கர்ஸாக இருக்காங்களோ அவங்க பிள்ளைங்க நல்லா பாடுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க அப்படி ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ உலகம் ஒரு லாவில் போகுதுன்னு வைங்களேன். ஸோ உலகத்தை ஒரு கண்ட்ரியாக பாருங்க, அதில் உள்ள ஆசைகள், அதில் ஒரு இது இருக்குது தெரியுமா? இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாயிரும், நீங்கள்
நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு வந்துடும். இதெல்லாம் அந்த லான்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் இதெல்லாம். நீங்கள் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உங்களுக்கு கோல்டு வர்றது, மழையில நடந்தால் காய்ச்சல் வர்றது, பாவம் செஞ்சால் மரணம் ஒர்க் ஆகுறதுலாம் அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஒரு கல்ச்சர் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரம் எப்படின்னா, ஸோ அங்கே எல்லாரும் கோவப்படுவாங்க, எல்லாரும் திட்டிப்பாங்க, எல்லாரும் அவங்கள நேசிக்க மாட்டாங்க, பொறாம ஒர்க் ஆகும். இதெல்லாம் அந்த கண்ட்ரியோட கலாச்சாரமா இருக்குன்னு வைங்களேன். அந்த கண்ட்ரியில ஒரு பையன் பிறந்து அங்கே வளர்றான்னா அவனுக்கு வந்து அது ஒண்ணுதான் தெரியுமே தவிர இன்னொரு சைட் ஆஃப் விஷயம் தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த உலகத்துல அவன் வாழ்றான். ஸோ உலகத்துல இருந்து வந்த மனுஷன் இங்கதான் அவன் பிறக்கிறான். அதனால உலகம் எப்படி இயங்குதோ அதுலதான் இவனோட இது எல்லாமே இருக்கும். ஏன்னா உலகத்தை டிசைன் பண்ணது ஒரு மனுஷன். காட் உலகத்தை வந்து மனுஷன் கையில கொடுக்குறாரு, எப்படி வேணுமோ இதை மாத்திக்கலான்னு. நம்ம வந்து பொறாமனாலையும் கோபனாலையும் இந்த மாதிரி விஷயத்துலனால உலகத்தை உண்டாக்கி வச்சிருக்கோம். அங்க இருந்து ஒரு பிள்ளை பிறக்கும் போது அது வந்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். எதனாலனா உலகத்தை போய் சந்திக்கும் போது ஸ்கூலுக்கு போவாங்க, அங்க பிள்ளைங்க திட்டுவாங்க, சண்டை நடக்கும், பொறாம உண்டாகும். இது எல்லாமே கேரக்டர்ல பில்ட் ஆயிடும். ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் என்டர் ஆகுது, சோல். ஸோ ஸ்பிரிட் ஒரு ஃப்ளெஷ்ல ஸ்பிரிட் மேனை ஊதும் போது, தேவன் ஆவியை ஊதும் போது உண்டானது சோல். இந்த மூணுலயும் ரொம்ப பவர்ஃபுல்லானது வந்து நம்மளோட ஆத்மா. ஏன்னா ஆத்மா தான் தேவனோட பிள்ளையா இருக்கு. ஸ்பிரிட் வந்து தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கலாம், ஆனா பிள்ளையா இருக்கிறது வந்து நம்மளோட ஆத்மா தான். ஆத்மா தான் அவரோட பிள்ளையா இருக்கு. ஓகேயா? ஸ்பிரிட் மேன் வந்து அவரோட ஒரு பாதியா இருக்கான், இது வந்து பிள்ளையா இருக்கு, அவரோட ஒரு கருவா இருக்கு நம்மளோட சோல். நம்ம சோலுக்கு தான் முக்கியமான, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இவனால தான் தீர்மானிக்கப்படுது. ஓகேவா? இவன் கிட்ட தான் இருக்கு எதை செலக்ட் பண்றதுன்னு. உலகத்தை சூஸ் பண்றதும் இவன் கையில இருக்கு, ஆவிக்குரிய விஷயங்களை சூஸ் பண்றதும் இவன் கையில இருக்கு. இன்னொன்று அவங்களுக்கு ஈஸியா பிரேக் டவுன் பண்றேன். சோலை படைக்கிறாரு. சோலை படைச்ச உடனே அவர் ரோபோட்டை படைக்கல. அவர் வந்து நீ ஸ்பிரிட் மேனை மட்டும் படைச்சிருக்கலாம், எதுக்கு ஃப்ளெஷ்ஷை படைச்சாருன்னா அவர் ரோபோட்ஸை படைக்கல. நம்ம ஒரு ஆளை வந்து அவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன வந்து பார்க்குறீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சு உங்களோட நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வைங்களேன். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க, கிளாஸில் அவ்வளோ பேர் இருந்த பிறகும் அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்க கூட ஒரு பழகும் போது உங்க கூட ரொம்ப அன்பா இருக்காங்கன்னா அது உங்களுக்கு சந்தோஷமாக்கும். கரெக்டா? இதுவே யாருமே இல்லை, நீங்களும் ஒரு ஆளும் இருக்கீங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கீங்கன்னா அது வித்தியாசம், இது வித்தியாசம். காடுக்கு வந்து நீங்க லவ் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துற தேவன் இல்லை. நம்ம தேவன் நம்மள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றதுனால அவர் நம்மளுக்கு ஃப்ரீ வில் கொடுத்தாரு. அதனாலதான் ஆதாமுக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்தாரு. என்னையும் நீ சூஸ் பண்ணிக்கலாம், நீ உலகத்தையும் சூஸ் பண்ணிக்கலான்னு. ஆனா அவங்க உலகத்தை சூஸ் பண்ணாங்க. ஸோ இதே மாதிரிதான் இப்போ நம்மளுக்கு 2 இது இருக்கு. நம்மளோட ஃப்ளஷ் இது சம்மந்தமானது, நம்மளோட ஸ்பிரிட்டுக்கு சம்மந்தமானது. நம்ம சோல் ஏன் ரொம்ப பவர்ஃபுல்னா, நம்ம சோலால முடிவெடுக்க முடியும், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகலாம். உலகத்தோட லாவை சூஸ் பண்றதும் ஸ்பிரிட்டோட லாவை சூஸ் பண்றதும் வந்து நம்மளோட சோல் கிட்ட இருக்கு. நான் எந்த லைஃபா வாழணும்ன்றத என்னோட சோலால சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எல்லாரும் ஒரே ஒரு கை யோசித்துக்கோங்க, உங்க சோல் எப்படி இருக்குன்னு எல்லாரும் யோசிங்க. உங்க சோலோட கேரக்டர் எப்படி இருக்கு, உங்க ஆத்மா எப்படி இருக்கு, உங்க ஆத்மாவோட சிந்தை எப்படி இருக்கு, ஆசை எப்படி இருக்குன்னு யோசிங்க. ஓகே, ஸோ 2 டாக் இருக்கு. ஒன்று வந்து ஃப்ளெஷ்ன்னு வச்சுக்கோங்க, ஒன்று ஸ்பிரிட்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு டைமில் நீங்கள் ஒரே ஒரு டாகுக்கு தான் சாப்பாடு கொடுக்க முடியும். உங்கள் கையில் ஒரு ஆள் வந்து ஒரு சிக்கன் லெக் பீஸ் கொடுக்குறாங்க. ஸோ 2 டாகுமே பசியில் கத்துது, 2மே கத்துது. நீங்கள் இதை எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து பசி அமைதியாயிரும், அதுக்கு அது சத்து, அது வந்து வளர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒரு வேளை 2 டாகுக்குமே, ஒரு டாகுக்கு காலையில் இதை கொடுத்துட்டு ஒரு டாகுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா 2மே வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஒரு டாகுக்கு நீங்கள் சாப்பாடு போடாமல் பட்னி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது செத்து போயிடும்.
ஒரு டாகுக்கு நீங்கள் தினமும் சாப்பாடு போட்டிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். ஒன்று வந்து நம்மளோட ஆவி, ஒன்று வந்து நம்ம ஃப்ளஷோட எல்லா கேரக்டர்ஸும் வச்சுக்கோங்க. ஸோ எங்கெல்லாம் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம வந்து நம்மளோட மாம்சத்துக்கு ஃபீட் பண்ணுறோம் நான் சொல்கிறேன், நம்ம எங்கெல்லாம் நம்ம மாம்சத்தை வளர்க்குறோம் நான் சொல்கிறேன். நம்ம ஆத்மா கிட்ட தான் டெசிஷன் எடுக்கிறது இருக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து உங்களை திட்டுறாங்கன்னு வைங்க, உங்களை திட்டும் போது உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னா 2 சவுண்டு கேட்கும். எப்போவுமே 2 சவுண்டு கேட்கும். ஒரு சவுண்ட் என்ன சொல்லணும்னா, அவங்களுக்கு நம்ம மேலே பொறாமல், அவங்களுக்கு நம்மளை பிடிக்காது, அவங்க ஒன்றும் பெரிய நல்ல ஆள் கிடையாது நம்மளை அவங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு நம்ம மேலே பொறாமன்னு சொல்லி அவங்க திட்டம் ஒரு சைட் ஆஃப் சவுண்ட். இன்னொரு சைட் ஆஃப் சவுண்ட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கேட்கும், சரி ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, சரி நம்ம எதுக்கு இதை இது பண்ணால் விட்டுலான்னு ஒரு சவுண்டு சொல்லும். ஆனால் உங்கள் சோல் இதில் எதை செலக்ட் பண்ணோம்னா மாம்சத்துக்குரிய தாட்டை தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் செலக்ட் பண்ணும். நம்ம வந்து அப்படிலாம் இருக்காது, அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க, அது எப்படி ஒரு ஆளால் சும்மா திட்ட முடியும், அவங்க இதனால தான் திட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம மைண்டு வந்து எதை ஃபீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாம்சத்தை ஃபீட் பண்ணோம் உங்கள் சோலுக்கு. உங்கள் மைண்டு வந்து ஆத்துமாவுக்கு உலகத்துக்குரிய விஷயத்த அது வந்து ஃபீட் பண்ணும், சாப்பாடாக அதை வந்து வளர்க்கும் அதை கொடுத்து. இப்போ இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் வாங்க. இப்போ எல்லாருக்குமே இது நடந்திருக்கும், எல்லாரும் உண்மையாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து சிந்தனையில் நம்ம வளர்க்குறது நம்மளோட ஆத்மாவை. மாம்சத்தினால சிந்தனையில் இப்படி தான் நம்ம ஆத்மாவை வளர்க்குறோம். இப்போ ஆசையினால எப்படி வளர்க்குறோம்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது, உங்களோட ஆவிக்குரிய மனிதன் உங்க கூட பேசுகிறான். சரி இப்போ மெடிடேட் பண்ணலாம், இப்போ ப்ரேயர் பண்ணலான்னு பேசுகிறான். ஒரு 10 minutes ப்ரேயர் பண்ணலாம். உங்களோட பாடிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னொரு சவுண்டு கேட்கும், இல்லை தூங்கலாம், 10 நிமிஷம் கழிச்சு தூங்கி எழுப்பி ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ அவங்க ஆன்சர் இல்லை தூங்கிட்டோன்னா நம்மளுக்கு மூடு போயிடும், இப்போவே நம்ம ப்ரேயர் பண்ணிடலாம். இல்லை யோசிப்போம், இல்லை பரவாயில்ல தூங்கிடலாம், பிறகு மெடிடேட் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், இல்லை டைம் இருக்கலாம், இப்போ டயர்டாக இருக்குது தூங்கிப்போம். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா தூங்குறது ஒரு மேட்டர் இல்லைன்னு சொல்லி தூங்கிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆத்துமாவை நம்மளோட ஆவியோட ஆசையில வளர்க்கல, நம்மளோட மாம்சத்தோட ஆசையில வளர்க்குறோம். இப்போ நம்ம எந்த லால ஒர்க் ஆகிட்டு இருக்கோம்னு யோசித்து பாருங்க. இது எல்லாமே நம்மளோட ஆவிக்குரிய மனிதனை நம்ம ஸ்பிரிட் சோல்ல வளர்க்கும். நம்ம இது எதுவுமே தெரியாம ரொம்ப கான்சியஸா இருக்க மாட்டோம். இங்கெல்லாம் தூக்கம் தானே என்னன்னு இருக்கும். ஆனால் அன்னைக்கு நீங்க ப்ரேயர் பண்ணியிருந்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்கன்னு வைங்க, ஜீசஸை பார்த்துருப்பீங்கன்னு வைங்களேன். அப்போ நீங்க ஒரு என்கவுண்டர் மிஸ் பண்றீங்க. உங்க ஆவிக்கு தேவையான, உங்க ஆத்மாவுக்கு தேவையான சாப்பாடை மிஸ் பண்றீங்க. சாப்பாடு இந்த சென்ஸ் நீங்க காட் கிட்ட போகும்போது காட் உங்கள்கிட்ட அவரை பத்தி சொல்றாரு, அது எல்லாமே மிஸ் ஆகுது. இப்போ எல்லாரும் யோசிங்க, எங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்க வந்து பிறகு பண்ணலான்னு இது பண்ணீங்க. உங்க ஆத்மாவை மாம்சத்தினால வளர்த்தீங்க, ஆவியினால வளர்க்காம. கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆசையினால வளர்க்கறதா இருக்கு. தூக்கம் மட்டும் இல்லை, எப்போனா வரும் மெடிடேட்டா பிறகு பண்ணலாம். எதுக்கு இப்போ எல்லாருக்கும் தாட் வந்திருக்கும். இது நம்ம கேட்காம போயிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ரிசானா ஒரு தப்பு பண்றா, நான் அவகிட்ட சொல்றேன், ரிசானா இதை இப்படி பண்ணாத, அதை இப்படி பண்ணு. நான் சொன்ன போதும் அவ கேட்காம 3வது வாட்டி 4வது வாட்டி பண்ணிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம என்ன இதுக்கு வந்துடுவோம்னா, சொல்லியும் வேஸ்ட் தான், அதுக்கு நம்ம சொல்லாம இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே அனுபவம் இருக்கும். உங்க பிள்ளைங்கள்ட்ட நீங்க ஒரு விஷயம் சொல்லிட்டே இருப்பீங்க, அவங்க ஒபே பண்ணாத உடனே சொல்றதை நிப்பாட்டிடுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு நபர் ஒரு தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்க்குறீங்க, அவங்க கேட்கலன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம சொல்கிறத நிப்பாட்டிடுவோம், சொல்கிறதே வேஸ்ட்டுன்னு. இதே மாதிரி தான் நம்மளோட ஆவியோட சத்தத்தை நம்ம எப்போல்லாம் கேட்காம இருந்தோமோ அவன் சொல்லி சொல்லி பார்ப்பான், அதுக்கப்புறம் அவன் நிப்பாட்டிடுவான். யோசிப்பான், எப்படியும் சொன்னால் கேட்க மாட்டா, எதுக்கு இது பண்ணணும்னு. இது வந்து இந்த விஷயத்தில் மட்டும் சொல்லலை, இது எங்கெல்லாம் தெரியுமா லாபமாக மாறும். ஸோ காட் சொல்கிறாரு, இந்த ஓகே உங்க ஆவிக்குரிய மனிதன் சொல்றான், உங்க ஆவி சொல்லுது இந்த இடத்துக்கு போ, இங்க உட்காரு, இந்த டைம்ல ஒரு ஆள் வந்து மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க, எதுக்கு அங்க போய் உட்காரணும், இப்ப எப்படி ஒரு ஆள் என்ன வந்து பார்ப்பாங்க, வாய்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னா உங்க ஆத்மாவை நீங்க வந்து மாம்சத்தினால நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. இதுவே நீங்க உங்க ஆவியினால வளர்த்து வச்சிருந்தீங்கன்னா அதை சொல்றத வேல்யூ பண்ணி நீங்க போயிருப்பீங்க. நீங்க போகிறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆள் உங்க கையில வந்து ஒரு 50,000 rupees கொடுக்குறான். காட் வந்து என்கிட்ட உனக்கு கொடுக்க சொன்னாரு, உனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆவிக்கு லிசன் பண்ணால் இது எல்லாமே நடக்கும். நம்ம வந்து
மாம்சத்தையும் இது பண்ணி ஆவியும் இது பண்ணிட்டு கடைசியா காடை ப்ளேம் பண்ணோம்னு வைங்களேன், அவருக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா நம்ம மேலதான் தப்பு இருக்கு. இப்போ காட் எனக்கு ஏன் இது பண்ண மாட்டேங்கிறாரு? நான் தான் அவருக்கு ப்ரேயர் பண்றேன், அவர் கூட தானே இருக்கேன், நான் எல்லாம் கரெக்டா தான் நான் பண்றேன், கோவப்பட மாட்டேங்கிறேன். அதெல்லாம் மட்டும் மேட்டர் கிடையாது. நீங்க வந்து கோவப்பட மாட்டேன்னு டிசிஷன் எடுக்கிறது இல்லை, நம்ம அதை வந்து செயல்படுத்துறதுல தான் இருக்கு. நம்ம டிசிஷன் எடுத்தோம்னா அது வந்து டிசிஷனே வேஸ்டா எடுக்கக்கூடாது. நம்ம ப்ரேயர் பண்றோம், ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், அந்த டைம்ல நம்ம ப்ரேயர் பண்ணலன்னு வைங்களேன், வேஸ்ட் தான் எடுத்த டிசிஷன். அதே மாதிரி நம்ம நிறைய டிசிஷன் எடுக்கிறோம், நம்ம எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம். நம்ம ஆத்மாவை வந்து நம்ம ஆவியால வளர்க்கறதுக்காக நிறைய டிசிஷன் எடுத்தோம். கோவப்படக்கூடாது, இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம வந்து லைட்டா ஸ்லிப் ஆனோம்னு வைங்களேன், போக போக நம்ம எல்லாரோட கேரக்டர் என்ன ஆயிடுச்சுன்னா கான்சியஸ் தட்டுது, நம்ம கோவப்பட மாட்டேங்கிறோம், அமைதியா போகிறோம், இதெல்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது நம்மளோட ஆத்மால. அதே தான் நம்ம ஆவிக்குரிய மனுஷனோட பேச்சை கேட்கும் போது நம்ம ஆத்மாவும் அதே மாதிரி அமைதியாயிரும். எப்படி ஆவி வந்து ஒரு சைன் பேசிட்டே இருக்கும், அமைதியாகுதோ, அதே மாதிரி இந்த டாகுக்கு எப்போ நீங்க சாப்பாடு கொடுக்கறது நிப்பாட்டுறீங்களோ அப்போ அது செத்தே போயிடும். நீங்க ஆனா 2 டாகுக்குமே இது பண்ணிட்டு இருந்தீங்க, 2 லாலையுமே நிக்கிறீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. Romans 8:5. இல்ல Galatians 5:17 வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கும். இது ரெண்டுமே சண்டை போடுது. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுதான் ஜெயிக்கும். நீங்க ஆவிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஆத்மா செத்து போயிடும் சண்டையில தோத்து. நீங்க நீங்க மாம்சத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்க ஆவி தோத்து போயிடும். இதுல வந்து நீங்க யோசித்து பாருங்க, ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம எல்லாருக்குமே ஒரு சத்தம் கேட்டிருக்கோம், இல்ல இது தப்புன்னு. ஆனா அந்த சத்தத்தை நீங்க கேட்காம இருந்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்காமையே போயிடும். அதனாலதான் நார்மல் உலகத்துல இருக்கிற உலகத்தானுக்கும் அவனோட ஆவி அவன்கிட்ட பேசும். ஆனா அவன் எப்போ அதை கேட்காம போறானோ அவனுக்கு வந்து அந்த சத்தம் ஒர்க்கே ஆகாம இருக்குது. அதனாலதான் உலகத்துல இருக்கவங்க வந்து ரொம்ப காரணலா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தங்களுக்கு வலிக்கும்னு தோண மாட்டேங்குது. அவங்க எப்படி சொல்றது, அவங்க ஜட்ஜ் பண்றாங்க, கோவப்படுறாங்க, காயப்படுத்துறாங்க. அவங்களோட வலி அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன நடக்கும் அவங்களுக்கு அவங்க காயப்படுத்துறனால. ஆனா இப்போ நம்ம எல்லாரும் யோசித்து பார்ப்போம், ஒரு டைம்ல நீங்களும் காயப்படுத்திருக்கீங்க உங்க மாம்சத்துக்கு கேட்டு. ஆனா உங்க ஆவியோட சத்தத்தை கேட்கும் போது உங்களுக்கு தெரியுது அவங்களை கஷ்டப்படுத்தும், பண்ணலாம்னு சொல்லி. எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கும். இதே மாதிரி எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் நம்மளோட ஆவியோட சத்தத்தை கேட்டோம்னா நம்ம அந்த லாவை சூஸ் பண்றோம், இந்த லாவை சூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அந்த லாவை நீங்க சூஸ் பண்றீங்கன்னா அங்க என்ன ஒர்க் ஆகுமோ அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு காசு கிடைக்கும், நீங்க சும்மா இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும், உங்களை சுத்தி ரொம்ப சமாதானமா இருப்பீங்க. இதுவே நீங்க உலகத்தில் வாழ பாத்தீங்கன்னா வேலை செஞ்சாதான் காசு, இதெல்லாம் நடந்தாதான் உங்களுக்கு காசு கிடைக்கும். காட் என்ன சொல்லியிருக்காரு பைபிள்ல, என்ன தேடுங்க மற்றவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. காட் பொய் சொல்லுவாரா? இந்த விஷயத்துல அவர் பொய் சொல்ல மாட்டாரு, ஏன்னா உங்களை பத்தியும் என்ன பத்தியும் சொல்றனால. ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே ஸ்பிரிட்டோட லா பார்ப்போம். உலகத்தோட லால நீங்க வேலை செஞ்சாதான் காசு கிடைக்கும். இதுவே நீங்க ஸ்பிரிட்டோட இதுல பாத்தீங்கன்னா, ஸ்பிரிட் வாழ்ந்த உலகத்துல எப்படின்னா நீங்க சும்மாவே இருக்கலாம், ஆனா நீங்க காட் கூட இருக்கும் போது உங்களோட எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துப்பாரு. எப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல 1 lakh rupees கிரெடிட் ஆகும். எப்படின்னு பாப்பீங்க, உங்களுக்கு யார் அனுப்புனாங்கன்னே தெரியாது, ஆனா காட் உங்களுக்காக செஞ்சிருப்பாரு. காட் உங்களுக்காக செஞ்சிருப்பாரு. காட் உங்ககிட்ட சொல்லுவாரு, இந்த டைம் இந்த ஆள் உன்னை மீட் பண்ணுவாங்க, போய் பாரு. நீங்க போய் பார்ப்பீங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அவர் நினைச்சா எப்படி வேணாலும் ப்ரொவைட் பண்ணலாம். எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும்னா, உங்களுக்காக ஒரு அனிமல் அதோட வாயில ஒரு கெட்டு காசை கூட எடுத்துட்டு வர முடியும். அப்படிதான் நடந்துச்சு பைபிள்ல. சாப்பாடு எடுத்துட்டு போச்சு க்ரோ. அதே மாதிரிதான் இங்க உங்களுக்காக என்னவும் செய்ய தயாரா இருக்கிற தேவனா இருக்காரு. நீங்க ஆனா உலகத்தை சூஸ் பண்ணிட்டு, அது எப்படி, நான் தான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்றேன்ல, நானும் நல்லா தானே இருக்கேன், உங்ககிட்ட நான் அன்பா தானே இருக்கேன், ப்ரேயர் தானே பண்றேன், அப்புறம் ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கொஸ்டின் நீங்க கேட்கவே முடியாது காட் கிட்ட. ஏன்னா உலகத்தோட லால மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஸ்டக்கா இருக்கீங்க. அதனால அதுதான் ஒர்க் ஆகும் நம்ம கிட்ட.
ஏன்னா அதுதானே நம்ம வளர்க்குறோம். உலகத்தோட லா பாருங்க, அது ஒரு இன்னொரு வேர்ஸ் இருக்கு. எப்பவுமே நம்மளோட மாம்சம் வந்து நம்ம ஆவிக்கு எதிர்த்து தான் பண்ணும். அது எப்பவுமே ஆவிக்கு நம்மளோட மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு எதிர்த்து பண்ணும். நம்மளோட ஆவி எப்பவுமே மாம்சத்தை எதிர்த்து ஒன்று சொல்லிட்டே இருக்கும். ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டாங்க. எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஆவியை வந்து சப்போர்ட் பண்ணி அவனால நம்ம ஆத்மாவை ஃபீட் பண்ணோம்னா நம்ம வந்து ஹியூமன் பீயிங் இல்லை, நம்ம ஸ்பிரிட் பீயிங். நம்ம வந்து ஃப்ளஷோட ப்ளஷருக்கு இது பண்ணோம்னா நம்மளோட மாம்சத்தோட ஆசைகளுக்காக அதோட சிந்தனைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம ஹியூமன் பீயிங்காக இருப்போம், ஸ்பிரிட் பீயிங்காக இருக்க மாட்டோம். நம்ம ஸ்பிரிட் பீயிங்காக இருக்கும்போது நம்ம வேற லால இயங்குறோம். ஹியூமன் பீயிங்க்கு தான் உலகத்தோட லா. ஸ்பிரிட் பீயிங்காக இயங்குற உங்களுக்கும் எனக்கும் கிங்டம் லா ஒர்க் ஆகும். அங்கே நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஆனாலும் மரணம் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு நோய் இருக்காது, சுகமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, கோபம் வராது, பொறாமை ஒர்க் ஆகாது, உங்களோட சிந்தனை காடை பற்றினதாக இருக்கும், உங்களோட எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துப்பாரு. ஆனால் நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நோய் இருக்கும், அதோட கான்சிக்வன்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தினால இருக்கும். இதெல்லாம் உலகத்தில் இருக்கும். இப்போ என்ன ரொம்ப முக்கியம்னா நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் உலகத்தை சூஸ் பண்ணீங்கன்னா உலகத்துக்கு சார்ந்த மாதிரி நீங்கள் தீர்மானங்கள் எடுத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் இருக்கும். நீங்கள் காடுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானங்கள் எடுத்து அதை வந்து லைஃப்பில் நடைமுறைப்படுத்துறீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்பிரிட் பீயிங்கோட லைஃப் மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் நீங்கள் உங்கள் தீர்மானங்களை இன்னையிலேருந்து நீங்கள் தீர்மானங்கள் எடுக்க போகிறீங்க, கோவப்படக்கூடாது, அதெல்லாம் விட உங்களோட ஆவிக்கு வந்து ஆவியோட சத்தத்துக்கு நீங்கள் ஒபே பண்ணுவீங்கன்னு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. எங்கெல்லாம் உங்கள் ஆவி வந்து உங்களை அமைதியாக இருக்க சொல்லுதோ அப்போலாம் நீங்கள் அமைதியாக இருக்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஸ்பிரிட் பீயிங்காக இருக்கீங்க. நீங்கள் எப்போ அதுக்கு சத்தம் கொடுக்குறீங்களோ ஃப்ளஷ் செத்து போயிடும், ஆவிக்குரிய மனிதனாக இருப்பீங்க நீங்கள். அப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். காட் உங்களுக்கு செய்கிற எல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியும். ஏன்னா உங்கள் ஆவிக்கு தெரியும் உங்கள் தேவன் உங்களுக்காக எங்கெல்லாம் பேசியிருக்காருன்னு, உங்களுக்காக எங்கெல்லாம் அவர் குரல் கொடுத்துருக்காருன்னு உங்கள் ஆவிக்கு தெரியும். உங்கள் மாம்சம் அதெல்லாம் லக்குன்னு நினைக்கும். உங்கள் மாம்சம் அது எதுவுமே தெரியாமல் போயிடும். யாருக்கு காது இருக்கோ அவை தான் கேட்பான்னு சொல்லியிருக்காரு. யாரோட காதுகள் வந்து இதுக்கெல்லாம் திறந்திருக்கும் அவங்களால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியும். ஏன்னா காட் எங்கேயுமே உங்களை கைவிட மாட்டாரு, எங்கேயுமே உங்களை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு விட மாட்டாரு. நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக ரொம்ப கேர் பண்ணும்போது நம்ம காட் எங்கேயுமே நம்மளை வந்து ஒரு பொருட்டா பார்க்க மாட்டாரு. அவருக்கு நம்ம ரொம்ப முக்கியம், நம்மளை ரொம்ப வேல்யூ பண்ணுவாரு. அவரை வந்து அவரோட ஹார்ட்ல வச்சிருக்கிறனால தான் அவர் வந்து நம்மளை உலகத்துல படைச்சிருக்காரு, நம்மளை சுதந்திரிக்கிறதுக்காகவே. இன்னையிலேருந்து நீங்க எடுக்க போற டிசிஷன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்க போறீங்க. எதை யூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்க பக்கத்துல இருக்க மனுஷங்களுக்காக உலகத்துக்காக நீங்க தீர்மானங்கள் எடுக்க போறீங்களா, இல்ல காடுக்காக உங்களுக்காக நீங்க தீர்மானங்கள் எடுக்க போறீங்களான்றது ரொம்ப முக்கியம். உலகத்துல இருக்கவங்களுக்கு தீர்மானம் எடுத்தீங்கன்னா அவங்களோட இதுக்காக நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா அவங்கள மாதிரிதான் உங்க லைஃப் இருக்கும். ஆனா இதுவே நீங்க உங்களுக்காக காடுக்காக நீங்க தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்க லைஃப் காடு உங்களுக்கு வச்ச மாதிரி இருக்கும். உலகத்துல இருக்கிறவன் அவனை சொல்றான் அவனை மாதிரியே நம்ம இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதை சூஸ் பண்றாங்க, நான் இதை சூஸ் பண்ணிட்டா என்னை தப்பா பார்ப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஓகே. உலகத்துல இருக்க எல்லாரும் 5000 ரூபாய் சூஸ் பண்றாங்க, இன்னொரு பாக்கெட்ல ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குன்னா எல்லாரும் 5000 ரூபாய் எடுக்கிறாங்க, நீங்களும் 5000 ரூபாய் எடுப்பீங்களா? அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா என்ன நீங்க வந்து அறிவில்லாம ஒர்க் பண்றீங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாரும் ஒரு பெரிய விஷயம் இருக்கு, சின்ன விஷயம் பார்க்க வேணா அழகா இருக்கலாம், ஆனா இது ரொம்ப வேல்யூபிளான விஷயம். இதை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுங்க. எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்களா, அதையும் உங்க ஆவிக்கிட்ட கேளுங்க, என்ன பண்ணலாம். அமைதியா யோசித்தா உங்களுக்கு தெரியும். உங்களோட மாம்ச சத்தத்துக்கு எப்பவுமே காதுல இடம் கொடுக்காதீங்க. அதுலயே நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருப்போம் வளர்ந்தனால. இது எல்லாத்தையும் நம்ம இன்னையில இருந்து கான்சியஸா மாற்ற போறோம். ஆவியை வளர்க்குறோமா ஆத்மாவை வளர்க்குறோமா? நம்ம ஆவியை மட்டும் வளர்த்தாதான் நித்திய ஜீவனில் நம்ம எல்லாரும் இருக்க முடியும். நீங்க நீதிமானன் தெரிகிறனால அவரை மாதிரி நீங்க இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரிகிறனால உங்களுக்கு டெத்து கிடையாது. எல்லாரும் இதை சொல்றனால நீங்க இதை பிலீவ் பண்றதுனால இல்லை, நீங்க அப்படி வாழ்றனாலதான். கோவப்பட மாட்டேன்னு ஒருத்தர் சொல்றதுக்கும் அவன் வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சொல்றனால ஒன்றும் ஆக போறது இல்லை, ஆனா இவன் அப்படி வாழ்ந்து காமிச்சானா
நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அவன் கேரக்டர். அதுதான் ரிசல்ட்டை கொண்டு வருமே தவிர சொல்றது இல்லை. எல்லாரும் டிசிஷன்ஸ் எடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, கான்ஷியஸாக இருந்துக்கோங்க, சொல்றதே போயிடக்கூடாது. அது லைஃப்ல நம்ம இது பண்றது ரிசல்ட்ஸ்ல இருக்கணும். எல்லாரும் இன்னையில இருந்து உங்களோட ஆசைகள்ல கான்ஷியஸாக இருக்க போறீங்க. என்ன கான்ஷியஸாக இருக்க போறீங்கன்னா, ஒன்று தோணும் போது ஒன்று வேண்டாம்னு தோணுதுன்னா நீங்க வேண்டாம்னு தான் சொல்ல போறீங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒன்று பேசுறாங்க, உங்களுக்கு அவங்க கூட பேச வேண்டாம்னு தோணுதுன்னா பேசாதீங்க. ஏன்னா உங்க ஆவி எப்பவுமே கரெக்டாக தான் பண்ணும். அதுக்கு எல்லாமே தெரியும். எப்படி காடுக்கு எல்லாமே தெரியுமோ அதே மாதிரி நம்ம ஆவிக்கு எல்லாமே தெரியும். இன்னொருத்தவங்க அவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்றதுல இருந்து உங்களுக்கு ஒருத்தவங்க நல்லது பண்றாங்களா, அவங்களுக்கு என்னது நல்லது கெட்டதுங்கிறது எல்லாமே உங்க ஆவிக்கு தெரியும். எல்லாரும் உங்க ஆவியோட சட்டத்துக்கு ஒபே பண்ண போறீங்க. அப்போதான் நம்மளோட லைஃப் காட் நம்மளுக்கு பிளான் பண்ண மாதிரி டெஸ்டைன் பண்ண மாதிரி இருக்கும். உலகத்துல நம்மளோட சூஸ் பண்ணிக்கலாம், காட் நம்மளுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்த பர்ஃபெக்டையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதனால எல்லாரும் உங்க டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க போறீங்க. என்ன கேர்ஃபுல்லா இருக்க போறீங்கன்னா, உங்க ஆவி பேசுற சத்தத்துக்கு சென்சிபிள் ஆக போறீங்க. அதை எல்லாரும் ஒபே பண்ணி அது வழியா நீங்க நடக்க போறீங்க. ஒருவேளை கேட்காம இருக்கலாம், ஆனா நீங்க உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா கேட்கும். உலகத்தோட சத்தத்துக்கு நீங்க எப்போ காதுகளை க்ளோஸ் பண்றீங்களோ அப்போ இது கேட்கும். ஏன்னா ரொம்ப சத்தம் கேட்டுட்டே இருக்கிறனால இந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது. நீங்க இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு உட்கார்ந்தீங்கன்னா அது கண்டிப்பா கேட்கும். அது எப்பவுமே கரெக்டா இருக்கும், நல்லதா இருக்கும். புரியுதா? எல்லாரும் கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்கு பிளஸ் பண்றேன். ஃபாதர், இங்க இருக்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்றேன். இவங்க எடுக்கிற தீர்மானங்கள்ல இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கட்டும். எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் உலகத்தை சூஸ் பண்ணாம அவங்களோட ஃப்ளஷோட ப்ளஷரை சூஸ் பண்ணாம அவங்களோட ஆவியோட ப்ளஷரை அவங்க சூஸ் பண்ணட்டும். அவங்களோட ஆவிக்கு இவங்க எல்லாரும் அடிமையாகட்டும். ஏசப்பா, இவங்களோட ஆசைகள் எல்லாம் உங்களை பற்றினதாக இருக்கட்டும். இவங்களோட நினைவுகள் எல்லாம் உங்களை பற்றினதாக இருக்கட்டும். இவங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமென்.